ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரோல் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் டாலர் வந்து ஃபண்டிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போதைக்கு டெஸ்ட்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் மெயின்நெட் லான்ச் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஏர்ட்ராப் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. சோசியல் மீடியாலாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து ஸ்க்ரோல். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து ஏர்ட்ராப் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஏர்ட்ராப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கட்டாயமாக வந்து எல்லாரும் வந்து தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கோயர்லி டெஸ்ட்நெட் அண்ட் ஸ்க்ரோல் ஆல்ஃபா டெஸ்ட்நெட் இது ரெண்டையுமே வந்து நம்மளோட மெட்டாமாஸ்கில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆட் டு மெட்டாமாஸ்க் இதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆட் டு மெட்டாமாஸ்க் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்கில் இதே மாதிரி வந்து டெஸ்ட்நெட்டை வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போட்ட ஏர்ட்ராப்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கோயர்லி டெஸ்ட்நெட் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரோல் டெஸ்ட்நெட் வந்து ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் ஆல்ஃபா டெஸ்ட்நெட்டுக்கு கொஞ்சம் காயின் வந்து வேணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டெஸ்ட்நெட் டோக்கன் நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் கோயர்லி வெப்சைட்டில் போய் நம்ம வந்து கொஞ்சம் எத்தீரியம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெய்லி 0.1 எத்தீரியம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம போன ஏர்ட்ராப்புக்கும் நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ இதில் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட் அட்ரஸை ஜஸ்ட் இந்த காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள், சென்டுமி எத்தீரியம் ஐ ஆம் நாட் ரோபோட்டு கொடுத்துட்டு சென்டுமி எத்தீரியம்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வேலெட்டுக்கு இதே மாதிரி வந்து எத்தீரியம் வந்து வந்துடும். ஸோ இது ஒரு நாளைக்கு ஒரு கதை வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய ப்ராஜெக்ட்டில் நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்புக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஒன்ஸ் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஏர்ட்ராப் ப்ரொசீஜருக்கு போயிடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிட்ஜ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கோயர்லி டெஸ்ட்நெட் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எத்தீரியம் பேலன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஸோ இந்த மாதிரி எத்தீரியம் போட்டுக்கிட்டு ஸோ இதில் வந்து சென்ட் எத்தீரியம் டு ஸ்க்ரோல் ஆல்ஃபா டெஸ்ட்நெட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணி பேலன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிட்டு உங்களுக்கு 0ன்னு இருக்கும். ஸோ சென்ட்னு கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பேலன்ஸ் ஆட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்து உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஒர்க் ஆகலை. ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் வந்து ஆட் ஆகட்டும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை லேட்டர் வந்து திரும்ப கூட மாறி மாறி வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் நெட் மேலே போயிடும். ஸோ அடுத்து வந்து எத்தீரியத்தை வந்து கோயர்லி டெஸ்ட்நெட்டுக்கு கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரீ டைம்லாம் 1-2 டைம் வந்து பிரிட்ஜ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து அதிகமாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் இந்த வெப்சைட் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு சில டாஸ்க் மட்டும் இதில் இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பெருசாக வேறு டாஸ்க்லாம் இல்லை. இப்போதைக்கு இருக்கிற ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறதும் நம்மளோட அக்கௌண்ட்டை இணைக்கிறதும் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த டாஸ்க் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு சில ரோல்ஸ்லாம் வரும் அப்படின்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபியூச்சரில் வருதுன்னு தெரியலை. மேபி இதை வந்து நீங்கள் இந்த இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் இதுக்கான ட்விட்டர் வந்து 1 இயருக்கு முன்னாடி உள்ள ட்விட்டர் அக்கௌண்ட் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். சரியா, 10/1/2022. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AnySwap.v3 ஸ்க்ரோல். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா அஸ் யூஷுவல் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெஸ்ட்நெட் டோக்கன் இதே மாதிரி காமிக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு டோக்கனை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டோக்கனை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ ஸ்மால் அமௌண்ட் கன்ஃபர்மேஷன் இதையும் வந்து நீங்கள் வந்து கொடுத்து இந்த பிரிட்ஜும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். சரியா, அதுதான் ப்ரொசீஜர். ஸோ நிறைய ப்ராஜெக்ட் நம்ம டெஸ்ட் பண்ண ஸோ நமக்கு நிறைய ரிவார்டு வந்து கிடைக்கும். சரியா, மற்ற ப்ராஜெக்ட்லாம் அப்படி தான் வந்து ரிவார்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மின்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஸோ அதில் போய்கிட்டு நீங்கள் வந்து மின்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்து 1-2 டைம் வந்து நீங்கள் வந்து மின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறது ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இதில் போய் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எந்தெந்த வெப்சைட்லாம் இந்த வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த வெப்சைட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, யூனிஸ்வாப் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ இதெல்லாம் 1-2 ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண வெப்சைட்லலாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ அப்படி ஆகிருந்தனா அந்த வெப்சைட்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபியூச்சரில் ஏர்ட்ராப் வரும்போது இந்த டெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏர்ட்ராப் வந்து அலோகேஷன் கொடுப்பாங்க. இதில் வேறு ப்ராஜெக்ட்டும் ஆப்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து இந்த பிரிட்ஜ் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு சில ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரான்சாக்ஷன் அதேமாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்து நம்ம மெட்டாமாஸ்க் வாலெட் அதாவது இவங்களோட டெஸ்ட்நெட்டை நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஏர்ட்ராப் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.